மகாலட்சுமி, இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு ஏதாவது பேர் இருக்கா? வி டைப் டிசைன். வி டைப் டிசைன், அதில் பீடெல்லாம் வேறு வச்சுருக்கீங்களே, இது நீங்களே க்ரியேட் பண்ணீங்களா இல்லை எது எதையாவது டிசைன் ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? ஃபோனில் திறந்தாலே இன்றைக்கி எவ்வளோ டிசைன்ஸ் வருதுல்ல, அழகாக தைச்சிருக்கீங்களா? அது உங்களுக்கே தைச்சிருக்கீங்க, 2 பக்கம் ஸ்லீவ்ல சூப்பராக இருக்குது, காலர் நெக்கு வேறு. இந்த மாதிரி டிசைன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா? போட்டது ஃபர்ஸ்ட் டைம். அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ளவுஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் மகாலட்சுமி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஒன்று நான் பார்த்துடலாமா? என்னென்ன டிசைன் நீங்க சொல்றீங்களா எனக்கு? சோ இது என்ன டிசைனா? இது வந்து நார்மல் ப்ளவுஸ்ல போட் நெக் பண்ணி ஸ்கேலப் டிசைன் வச்சிருக்கோம். ஸ்கேலப்ல எப்படிடா அந்த பீட் வச்சீங்க? இல்லங்க மேம், ஹேங்கிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணி வச்சிருக்கோம். பட் சூப்பரா இருக்கு பாருங்களேன் அந்த ஸ்கேலப் டிசைன்லயே. அதுல வந்து நெட்டில் வந்து பீடு, ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் சூப்பரா வச்சிருக்கடா. அடுத்த பிளவுஸ் இது என்ன டிசைனா? இது க்ளோஸ் நெக் மேம், பஃப்காக மட்டும் க்ளோஸ் தைச்சிங்க. ஓகே, இந்த பீஸ் தனியா வாங்கி அட்டாச் பண்ணீங்களா? இந்த மாதிரி க்ளோஸ்லயே வந்து நெட் மட்டும் தனியா வாங்கி அட்டாச் பண்ணுங்க. ஓகே, பின்னாடி வந்து ஒரு ஹோல். ஆமாங்க, அழகா இருக்கு. அடுத்த பிளவுஸ் ஸ்லீவ் சூப்பரா இருக்கேடா. இது என்ன டிசைனு? இது மேம் சொல்லி கொடுத்தாங்க மேம், பேர் சொல்லி கொடுத்தாங்க. பெயர் தெரியலனாலும் டிசைன் செம்மையா இருக்குடா. அழகா. அப்படி எவ்வளோ நேரம் ஆச்சு இதெல்லாம் தைக்கிறதுக்கு? ஒரு நாள் 2 நாள்? ரொம்ப நேரம், நிறைய நேரம். ஏன்னா ஃபினிஷிங் அவ்வளோ நல்லா இருக்கே. நம்ம ஏனோ தானு தைச்சா எப்படி வேணாலும் தைச்சிடலாம்ல. கொஞ்சம் பொறுமையா தைச்சா நீட்டா இருக்கும் மேம். எப்படி இருக்கு இந்த பிளவுஸ் எல்லாம்? வீட்டில் காட்டும் போது என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்னது? கடை வைக்கலாம். இது என்ன மாதிரி டிசைன்ரா? இது வந்து மேல கோட் டைப் சாரிக்கு மேல போடுவோம். அதாவது சாரியை போட்டுட்டு சாரிக்கு மேல இது கட்டிக்கணும். பார்த்தீங்களா, எனக்கெல்லாம் யாரும் இப்படி தைச்சு கொடுக்கறதே இல்லை. நான் தைச்சு தரேங்க. சரியாடா, விட்றா. ஒரு பிளவுஸ் கொடுத்துறேன். ஸ்லீவ் கூட அழகா இருக்கு. சாரி வந்து எல்லோவா இல்லை காமனா வச்சிங்களா? இல்லைங்க மேம், சாரி கேரளா டைப். ஓகே, இதுவுமே நல்லா இருக்கு. ஸ்லீவ் பிரின்ஸ் கட்டு. ஸ்லீவ் என்ன டிசைன் இது? இது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு மேம், பேர் தெரியாது, ஆனா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நிறைய டிசைன்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரே கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணாம. ஆமா, நான் கூட நிறைய பார்த்தேன் இந்த மாதிரி. அழகா இருக்குல்ல. பட் இதில் என்னென்னா, நம்ம எல்லோரும் ஸ்லீவ்லெஸ் போட மாட்டோம். உள்ளே வந்து அவங்க ரெகுலர் ஸ்லீவ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த டிசைன் வச்சு தைச்சிருக்காங்க. இது சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குது. இந்த டிசைன் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக ஸ்கேலப்பில், பட் வந்து சென்டரில் வந்து ஒரு பேட்ச் கொடுத்துட்டு பி மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஃபுல்லாக த்ரெட்டா? இல்லைங்க மேம், இது வந்து ரோப், தனியாக ரோப் வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கீங்க. ஸ்லீவ் வந்து டபுள் கலரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது நல்லா ஹை பஃப், சூப்பராக இருக்குடா, வெரி நைஸ். அடுத்தது என்ன ப்ளவுஸு? இதுவுமே பிரின்ஸ் கட்டில் பெட்டல் ஸ்லீவ் பைப்பிங்கு. எப்படா இவ்வளோ அழகாக தைச்சிங்க? மேம் சொல்லி தரேன், கோச்சிங். ஸோ அந்த கோச்சிங் நல்லா இருக்கிறதுனால நல்லா. ஏன்னா ஒன்னொன்றுமே வேற மாதிரி இருக்குது, ரிப்பீட்டட் டிசைன் எதுவுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லையா? கங்க்ராட்ஸ். ஸோ மகாலட்சுமிக்கு வந்து நான் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். நீங்களும் சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜ் இருக்காடா? என்ன ஓப்பன் பண்ணல. ஏன்னா சில பேர் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து கொலாப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, பண்ணுறது இல்லைன்னு கேட்குறீங்க பாருங்க. இவங்க இன்னும் வந்து இவ்வளோ திறமையை உள்ளே வச்சுட்டு இன்னும் இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதனால் என்னால் கொலாப் பண்ண முடியல. நான் கூடிய சீக்கிரம் இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ திருப்பி நீங்கள் தைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, புதுசாகவே நம்ம கொலாப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூடா. தேங்க்யூ.